நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதியான செவ்வாப்பேட்டையில லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா ஒரு ரயில் ஓவர் பிரிட்ஜ ஒண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க. செவ்வாப்பேட்டைக்கு அடுத்து இருக்கிற வேப்பம்பட்டு ஆகட்டும், இல்லைன்னா திருநின்றூர் ஆகட்டும், இல்லைன்னா பட்டாபிராம் ஆகட்டும், இந்த இடங்கள்ல எல்லாம் கூட இதே டைம் ஃப்ரேம்ல, அதாவது இதே பீரியட்ல ரயில் ஓவர் பிரிட்ஜ கட்ட ஆரம்பிச்சாங்க. திருநின்றூரை பொறுத்தவரையில ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது முடிஞ்சு அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. பட்டாபிராம பொறுத்தவரையில ஒரு பகுதியை ஓபன் பண்ணிட்டாங்க, இன்னொரு பகுதியில வேலையானது நடந்துட்டு இருக்கு. வேப்பம்பட்டை பொறுத்தவரையில இன்னும் ஒரு சில மாதங்கள்ல கட்டுமான பணிகளானது ஒரு கேட்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா செவ்வாப்பேட்டையில இருக்கிற இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ஆனது பாத்தீங்க அப்படின்னா நகராம லிட்டரலா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்ற அளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கு டவுட்ஸ் ஆனது நாளுக்கு நாள் எழ ஆரம்பிச்சது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜ்ல ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு, வேப்பம்பட்டு ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடங்கள்ல போய் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அப்ப இந்த இடத்துலயும் ப்ராக்ரஸ் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வந்தா இந்த செவ்வாப்பேட்டையில மட்டும் ஒர்க்குக்கான அடையாளமே தெரியாத ஒரு நிலைதான் இருந்தது. ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன முன்னேற்றமானது ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு. இந்த பிரிட்ஜோடைய பெண்டிங் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 2023-24 பட்ஜெட்ல ஒரு ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் கம்மியா இருந்தது, ஏன்னா 10-15 வருஷம் முன்னாடி கொடுத்த எஸ்டிமேட் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு ரிவைஸ்டு எஸ்டிமேட்டா ஒரு 8 crores கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் ப்ராக்ரஸ் பெரிய அளவுல இல்லாத இருந்த நிலையில லாஸ்ட் ஒரு 2 months இந்த செவ்வாப்பேட்டை ரயில் ஓவர் பிரிட்ஜ்ல ஒர்க் ஆனது வேகம் எடுத்திருக்கு. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி இங்க வந்து பார்க்கும்போது ஒர்க்குக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை, ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லை, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாத இருந்த நிலையில இப்போ இந்த பிரிட்ஜ்ல ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில கடந்த ஒரு சில வருடங்களா எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காத ஒரு காரணத்தினால இவங்க ஆல்ரெடி அமைச்ச அந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ஓரியன்டா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆனது நடந்திருக்கு. அந்த சைட்ல வந்து பில்லர்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் நான் சொல்றது திருவள்ளூர் ஹைவே சைட்ல பில்லர்ஸ் வந்து 2-3 பில்லர்ஸ் எழுப்பியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1 or 2 years எடுக்கலாம். இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸை நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். செவ்வாப்பேட்டை பகுதி மக்களை பொறுத்தவரையில இந்த பிரிட்ஜோடைய ஒர்க் ஆனது தொடங்கி இருக்கு அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.